शिव 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 அனைவருக்கும் நாமக்கல் மாவட்ட ஜோதிட சங்க அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கம். அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் சத்தமாவா, அதாவது சில விஷயங்கள் வந்து எல்லாருமே சீனியராக இருக்காங்க, நம்ம ஜூனியர் தானே, நிறைய விஷயங்கள் நமக்கு தெரியாது. இதே தெரிஞ்ச விஷயம் 1 2 அப்படிங்கிறதே நம்மளோட கருத்தை சொல்ல போகிறோம். இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜோதிட கருத்துக்களில் வந்து ஃபஸ்ட்டு நமக்கு வந்து பேசிக் ரூல் நல்லா ரொம்ப தெரிஞ்சிருக்கணும். அப்போ ஹைலைட்டான விஷயம் வந்து நம்ம எப்போ தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னா, பேசிக் ரூல் தெரியலனா ஹைலைட்டான விஷயம் தெரிஞ்சு பிரயோஜனமே இல்லை. காலையில் சக்தி குரு எழுதுனது ஒரு 30 பாயிண்ட் கொடுத்தாரு, எழுதுனீங்களா? அதில் ஏதோ ஒரு பாயிண்ட், செவ்வாய் பற்றி ஒரு பாயிண்ட் சொன்னார். செவ்வாய் நீசம் அப்படின்னு சொன்னாருங்களா? செவ்வாய் நீசமானவங்க முழுமையான வீடு முடிக்க முடியாது. இது பேசிக் ரூல் தானே. அப்போ காலபுருஷனுக்கு 4ஆம் வீட்டில் செவ்வாய் நீசம், காலபுருஷனுக்கு செவ்வாய் 4ல் நீசம். அப்போது செவ்வாய் நீசமானவங்க முழுமையாக வந்து வீடு கட்டி முடிக்க முடியாது. இந்த விஷயம் வந்து ஹைலைட்டான விஷயம். ஆனால் பேசிக் ரூல் தெரிஞ்சால் தெரிஞ்சுக்கலாம், சரிங்களா? அது மாதிரி என்னன்னு பார்த்தீங்கன்னா, மேசத்தில் ஒரு கிரகம், நமக்கு எந்த கிரகம் உச்சமாகுது? சூரியன் உச்சமாறார். ரிஷபத்தில் சந்திரன். அப்போது மேசத்தில் ஒரு கிரகம் உச்சமாகும் பொழுது தலைமை, அதாவது பார்த்தீங்கன்னா 12 ராசியிலையும் முதன்மையான ராசி என்னன்னு பார்த்தீங்கன்னா மேசம். அந்த மேசத்தில் செவ்வாய் வந்து, மேசத்தில் செவ்வாய் ஆட்சியாக இருக்கிறாரு, சூரியன் வந்து உச்சமாக இருக்கிறாரு. 2வது என்னன்னு பார்த்தீங்கன்னா, சுக்கிரன் வீட்டில் வந்து சந்திரன் வந்து உச்சமாக போகிறார். அப்போ அந்த சந்திரன் உச்சமாக வர்றாரு. ஒரு ஜாதகத்தில் சாதாரண விஷயம் 2ஆம் இடம் பணம்னு சொல்கிறாங்க. அப்போ 2 11 2 11 ஒருத்தருக்கு பொருளாதார சேர்க்கை, பொருள் வரணும் அப்படின்னா 2ஆம் இடம் தான் நமக்கு தனம், வாக்கு, பணம் எல்லாமே சொல்கிறோம். அந்த பேசிக் ரூலில் சந்திரன் உச்சமாக வர்றாரு. அப்போ யாராருக்கெல்லாம் சந்திர திசை நடக்குதோ அவங்களுக்கு பொருள் நமக்கு தாராளமாக பொருளாதாரம் சேர்த்துவாங்க அப்படிங்கிறது பேசிக் ரூலில் சொல்லலாம். அதே மாதிரி குரு 4ல் வந்து உச்சமாக போகிறார். அப்போ குரு 4ல் உச்சமாக போகும்பொழுது குரு திசை யாராருக்கெல்லாம் வருதோ, அப்போ குரு திசையில் வீடு கட்டுவோம்னு கேள்வி கேட்டாங்கன்னா கண்டிப்பாக கட்டுவோம்னு சொல்லுங்கள். இந்த 16 வருஷம் குரு திசையில் அது எப்போ நேரங்காலம் வரும்போது கட்டுன்னு சொல்லி நம்ம ஜாதகத்தை பார்த்து சொல்லிக்கலாம். ஆனால் குரு திசையில் அவன் கட்டாயமாக வீடு கட்டிடுவான், சரிங்களா? அதே மாதிரி 4ஆம் வீட்டுக்குடைய அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா சந்திரன். சந்திர திசை வந்தாலும் வீடு கட்டுவாங்க. அப்போ பாருங்கள், யாரெல்லாம் வீடு கட்டுறாங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது குரு திசை, சந்திர திசை, குரு புத்தி, சந்திர புத்தி, இது கன்ஃபார்மாக அவங்க வீடு கட்டிடுவாங்க, முழுமையாக முடிச்சிருவாங்க. அந்த கட்டத்தில் செவ்வாய் நீசமாக போகிறனால, அந்த செவ்வாய் நீசமாக போகிறனால என்னன்னா மண் வாங்குவாங்க, வீடு கட்டுவாங்க, அரைகுறையாக நிற்கும். அப்போ செவ்வாய் திசை யாராருக்கெல்லாம் வந்து வீடு கட்டணும்னு கேட்கும் பொழுது முழுமையாக கட்ட முடியாதுன்னு சொல்லி நீங்கள் தாராளமாக சொல்லலாம், சரிங்களா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா காலபுருஷனுக்கு 7ல் பார்த்தீங்கன்னா சனி பகவான் வந்து உச்சமாக போகிற. அப்படி அப்போது திருமண வாழ்க்கையை பற்றி யாராவது கேள்வி கேட்குறாங்க அப்படின்னா, காலபுருஷனுக்கு 7ல் தானே சனி பகவான் உச்சம். அப்போ அந்த சனி பகவான் 7ல் உச்சமாகறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனி திசை யாராருக்கு வருது, சனி புத்தி யாராருக்கு வருது, இந்த மாதிரி பார்க்கும்பொழுது திசா புத்தி வந்ததுன்னா நீங்கள் கட்டாயமாக சொல்லுங்கள், திருமணம் ஆகுன்னு சொல்லுங்கள். அதே மாதிரி சூரிய திசை, சூரிய புத்தி யாராருக்கு வருதுன்னு பாருங்கள். குழந்தைக்காரகனை பற்றி கேட்க வருவாங்க. காலபுருஷனுக்கு 5 கூடையின் குழந்தை, 5ஆம் இடம் தான் குழந்தை. அப்போ சூரிய திசை வந்தாலோ அல்லது சூரிய புத்தி நடந்தாலோ குழந்தையை பற்றி கேட்டாங்கன்னா கட்டாயமாக குழந்தை பாக்கியம் கிடைக்கும் சொல்லுங்கள். அது ஆட்சி உச்சம் நீச்சங்கிறத நீங்கள் ஜாதகத்தை பார்த்து சொல்லிக்கணும். இந்த திசை வந்தாலே இதை பற்றி தான் கேள்வியாக வரும். அது மைனஸா ப்ளஸ்ஸா அப்படிங்கிறது அவங்க ஜாதகத்தை பொறுத்து நீங்கள் பலன் சொல்லணும். ஆமாங்க, இது பேசிக் ரூல் தானே, சரிங்களா? அப்போ வந்து ஒவ்வொரு கிரகத்தையும் நீங்கள் பார்க்கணும். இப்போ குரு திசை, சனி திசை என்னென்ன பார்த்து நீங்கள் பலன் சொல்லணும். அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கிட்டத்தட்ட என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே
ஏழரை சனி முடிஞ்சு அடுத்து வரக்கூடிய 2026 மகர ராசிக்கு சூப்பராக இருக்குன்னு எல்லாருமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அந்த மகர ராசியை பற்றி ஒரு சின்ன விளக்கம். காலபுருஷனுக்கு 10வது ராசி மகரம். அப்போ அந்த 10வது ராசி என்ன ராசின்னு நம்ம சொல்லுவோம்? 10ஆம் பாவகம் என்னன்னு சொல்லுவோம்? தொழில். இல்லை சார், அதாவது ராசி சொல்லுவோம் நாங்கள். அதாவது காலபுருஷனுக்கு 10வது ராசி என்னன்னு சொல்லுவோம்? கர்மஸ்தானம் சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் கர்மஸ்தானம். இந்த கர்மஸ்தானம் அப்படின்னா மகர ராசியில பிறந்தவங்க கர்மத்தை வந்து அவங்க செய்ய இந்த ஜென்மத்தில் அவங்க பிறந்திருக்காங்கன்னு முதல் முடிவுக்கு வந்துடணும். மகர லக்னமாக இருந்தாலும் சரி, மகர ராசியாக இருந்தாலும் சரி. அப்போ இந்த காலகட்டத்தில் அவங்க வந்து இந்த காலகட்டத்தில் வந்து வரக்கூடிய விஷயம் என்னன்னா, அவங்க வந்து ஒரு கர்ம யோகின்னே சொல்லிடலாம். மகர ராசி மகர லக்னத்தில் பிறந்தவங்க எதை பற்றியும் ஆசைப்படக்கூடாது. எதை பற்றியும் ஆசைப்படக்கூடாது. அங்கே என்னென்ன நட்சத்திரம் இருக்கு? உத்திராடம், திருவோணம், அவிட்டம். சரிங்க. அப்போ உத்திராடம், திருவோணம், அவிட்டம். அங்கே உச்சம் பெற கிரகம் என்ன? செவ்வாய். ஆட்சி பெறுகிற குணம் சனி. அப்போ செவ்வாய் அங்கே என்னன்னு பார்த்தீங்கன்னா சகோதரக்காரகன் சொல்கிறோம். அப்போது திருவோண நட்சத்திரம் அப்படின்னா சந்திரன், உத்திராட நட்சத்திரம் அப்படின்னா சூரியன். அப்போ தாய் தந்தை. அப்போ தாயோட பிறந்தவர்களுக்கும் தந்தையோட பிறந்தவர்களுக்கும் உறவு முறைகள் அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம். தாய் கூட பிறந்தவங்க. இப்போ மகர ராசி எடுத்துங்க, அப்பாவோட பிறந்தவங்களுக்கும் அம்மாவோட பிறந்தவங்களுக்கும் செவ்வாய் அங்கே உச்சமாக வரனால சகோதர உறவுகள் அதிகமாக இருக்கும். சரிங்களா? அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மகர ராசியில் பிறந்தவங்களுக்கும் சகோதர உறவு அதிகமாக இருக்கும். மகர ராசிக்கு பிறந்தவங்களுக்கும் சகோதர உறவுகள் அதிகமாக இருக்கும். சரி, அந்த வீட்டில் உச்சம் பெறுகிற கிரகம் இது செவ்வாய். நீச்சம் பெறுறது குரு. அப்ப அந்த இடத்துல குரு நீசமா போறனால அவங்களுக்கு ஒரே ஒரு கவலை இருந்துகிட்டே இருக்கும். தன்னோட குழந்தைகள் பத்தி ஒன்று பிறந்தா பெண் குழந்தையா பிறந்துடும், இல்லையா பையன் ஒன்று மட்டும் பிறக்கும். அந்த குழந்தையோட எதிர்காலம் ஃபியூச்சர் வந்து கொஞ்சம் கஷ்டமா ஓடிக்கிட்டு இருக்கும். அவங்கள பத்தியே, ஏன்னா குரு அங்கே நீசமா போறாரு. குரு நீசமா போறனால குழந்தைங்களோட எதிர்காலத்தை பத்தியே அவருக்கு சரியான நேரத்தில் திருமணமாகாது. மகர ராசி குழந்தைங்களுக்காரங்களுக்கு எதுவுமே எடுத்துக்கங்க. இந்த மாதிரி அவங்கள குழந்தை எதிர்காலத்தை நினைச்சு அவங்க மன வருத்தம் ரொம்ப பட்டுட்டு இருப்பாங்க. அதே மாதிரி மகர ராசி அப்படின்னா 7 கூடையவன் தான் இங்கே வந்து வராப்படி, சந்திரன் தான் அங்கே வராரு. அப்போ அவங்க மனக்குழப்பத்திலேயே வண்டி ஓடிக்கிட்டு இருக்கும். சரிங்களா? அப்போ அந்த இடத்துல சனி பகவான் இருக்கிறாரு, செவ்வாய் இருக்கிறாரு, குரு இருக்கிறாரு. சனி செவ்வாய் குரு 3மே அந்த வீட்டில் சம்மந்தப்படுறாங்களா? அப்புறம் அவரோட குணம் எப்படி இருக்கும் அப்படி பார்த்தீங்கன்னா குரூர குணம் சொல்லியிருக்காங்க. எப்படி குணம்? குரூர குணம். அப்போ அப்படின்னா என்ன அர்த்தம்? அவருக்கு கோபமும் அதிகமாக வரும். சரிங்களா? வஞ்சகனா இருப்பா. அப்படி பழிவாங்கு குணம் அதிகமாக இருக்கும். சரிங்களா? அந்த இடத்துல என்ன உருவம் கொடுத்துருக்காங்க? முதலை. அடுத்து என்ன, வேற என்ன சொல்றாங்க? குதிரை. அடுத்து என்ன சொல்றாங்க? மான் தலை. எதை எடுத்துக்கிறது நம்ம? சரிங்களா? ஆனா 3க்குமே அங்க படியும் ஒத்து போகும். பழிவாங்க குணம் எடுத்துக்கும் பொழுது அங்க என்னவா மாறிடுவாரு? முதலையா மாறிடுவாரு. சரிங்களா? சாந்த குணம் எடுத்துக்கும் பொழுது அங்கு மானா மாறிடுவாரு. தன்னோட வெற்றிகள்ல முன்னாடி ஓடும் பொழுது குதிரையா எடுத்துக்கிறாரு. அப்ப அந்த இடத்துல 3 குணமும் அந்த மகர ராசிக்குள்ள இருக்கு. அப்ப அது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா கர்ம யோகி. காலபுருஷனுக்கு 10வது ராசி கர்ம யோகி. சொல்றது கேளுங்க. அதாவது சூரியன் நீங்க கேட்ட கேள்வி உடனே பதில் சொல்றேன் பாருங்க. மகர ராசி மகர லக்னக்காரங்களுக்கு தகப்பன் எத்தனாவது ஸ்தானம்? காலபுருஷனுக்கு 5ஆம் வீடு சூரியன். சரிங்களா? காரகன் சூரியன் தானே. மகரத்துக்கு 8ஆம் வீடா வருவார், சூரியனா வருவா. அப்படி அந்த சூரியன் 8 கூட தந்தை இருக்கும் வரை அல்லது தந்தை முன்னேற்றம் கிடையாது. அதே மாதிரி தந்தை அவமானப்படுத்துவார். சரிங்களா?
அதாவதுங்க பிரயோஜனம் இருக்கு. ஆனா வந்து சூரியன் வந்து 8ஆம் வர்றதுனால அவர் வந்து ஆமா கொஞ்சம் பிரிஞ்சு இருக்கிறது நல்லது. அதாவது மகரம் வந்து சிகரத்தை தொடும், ஆனா சேர்ந்து இருக்க கூடாது. தகப்பனும் மகனும் வந்து சேர்ந்து இருக்க கூடாது, கொஞ்சம் வந்து தள்ளி இருக்கிற வரைக்கும் அவங்களுக்கு நல்லது. சரி, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த சனிதான 2 கூடையவனா மாறுறாரு. அப்போ அவருக்கு பணம் பொருளெல்லாம் நிறைய வரணும் இல்ல, அவருக்கு எந்த பணம் வந்தாலும் அவருக்குன்னு எடுத்து வச்சுக்க மாட்டார். சரிங்களா? அவர் பொதுநலவாதியா மாறிடுவார். ஏன்னா அது கர்மஸ்தானம், தனக்குன்னு எதுவும் எடுத்து வச்சுக்க முடியாது. பணம் வந்துகிட்டே இருக்கும், ஆனா தனக்குன்னு எடுத்து வச்சுக்க முடியாது. அதே சனி 4ல் என்ன வர்றாரு, நீசமா போறார். அப்ப அங்க நீசமா போகும்போது அவருக்கு சொந்த வீடு எத்தனை வீடு கட்டினாலும் அந்த சொந்த வீட்டில் வசிக்க அவரால் முடியாது. சரிங்களா? அதே மாதிரி என்னன்னு பார்த்தீங்கன்னா 7ஆம் அதிபதி தான் ராசியில வந்து இருக்கிறனால தன்னோட மனைவி அவரை வந்து பாசத்தோட பார்த்துக்குவாங்க. 7ஆம் அதிபதி மகர ராசி தேடி வரனால தன்னோட மனைவி பாசமா பார்த்துக்குவாங்க. ஆனா மனைவியால தான் தொல்லையும். சரிங்களா? அதே மாதிரி இந்த 7 கூடிய சந்திரன் எங்க போய் உச்சமாக போறார், 5ஆம் பாவத்துல ரிஷபத்துல வந்து உச்சமா போறார். அப்ப அந்த ரிஷபத்துல உச்சமா பொழுது இவருக்கு மனைவி வந்த பிறகுதான் யோகம். சரிங்களா? 5ஆம் என்னங்கய்யா இருங்க, ஃப்ளோல போயிடுங்க, மாத்திராதீங்க, மாறிடும். அது எதுவும் ப்ரிப்பேர் பண்ணல சார். நான் அதாவது மைண்ட்ல வச்சதை வந்து நான் அப்படி சொல்லிட்டு இருக்கிறேன். இடையில மாதிரிங்க நான் மாறிடுவேன். சரி, அடுத்து என்ன பார்த்தீங்கன்னா இந்த சந்திரன் என்ன பண்றாரு பார்த்தீங்கன்னா ரிஷபத்துல வந்து உச்சமா போறார். அப்போ அது என்ன ராசி, பெண் ராசி, நீல ராசி. அப்போ அவருக்கு வந்து சந்திர திசை நடந்தாலும் சரி இல்லைனாலும் சரி, அந்த மகர ராசிக்காரங்களுக்கு தன்னோட மனைவி வந்த பிறகு மண் வாங்குவார். சரிங்களா? 2வது பிறக்கக்கூடிய குழந்தை, முதல் குழந்தை பெண் குழந்தை தான் பிறக்கும். ஒருவேளை பெண் குழந்தை பிறந்து 2வது பெண் குழந்தைய பிறந்துட்டா அவர் டாப்புக்கு வந்துருவார். இது வந்து மகர ராசியோட அந்த பெண் குழந்தை பிறக்க அவர் வந்து வாய்ப்புகள் நிறைய கிடைச்சிரும், பணங்காசு பொருள் எல்லாமே சேர்ந்துரும். சரிங்களா? அதே மாதிரி என்னன்னு பார்த்தீங்கன்னா நடிகர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் என்ன ராசி, மகர ராசி. நட்சத்திரம் எது வேணா இருக்கட்டுங்க ஐயா, மகர ராசி. அவருக்கு திருமணம் ஆன பிறகுதான் அவருக்கு வந்து திருமண வாழ்க்கையில அவருக்கு ஒரு முன்னேற்றம். அடுத்தது குழந்தைங்க பிறந்த பிறகு அதாவது குழந்தைங்க பிறந்த பிறகு அவர் வாழ்க்கையில இன்னும் டாப்பா வந்துட்டு இருந்தார். 2 பெண் குழந்தைங்களா திருமண வாழ்க்கையில் இருந்தாலும், ஆனா அவர் எதை நினைச்சு அவர் ரொம்ப வருத்தப்படுறாரு, தன்னோட குழந்தைங்களை பத்தி, அவங்களோட குழந்தைங்களை நினைச்சு வருத்தப்பட்டு இருக்காரு. ஏன் உங்களை பணம் காசு கொடுத்த கடவுள் ஏன் அந்த குறையும் கொடுக்கிறார்? அப்ப 3க்கும் 12 கூடியவர் யாரு, குரு பகவான். அதே மாதிரி திருவோண நட்சத்திரம் அதுல இருக்கும். சரிங்களா? 3ஆம் வீட்டுல எழுத்து, எண்ணம், இயக்கம் அப்படி சொல்றாங்களா, பத்திரப்பது 3ஆம் இடமா, அங்க எந்த கிரகமே நீசமா போகுது, புத பகவான் நீசமா போறாரா. அந்த புதன் நீசமா போறனால இவர் எந்த வீடு வாங்கினாலும் எந்த நிலம் வாங்கினாலும் பார்த்து ஜாக்கிரதையா வாங்கணும். அதுல வந்து மிஸ்டேக் வந்துடும். ஆமாங்க, ரெக்கார்டுல அதாவது எந்த ரெக்கார்டும் எடுத்துங்க, ஆதார் கார்டு, பேன் கார்டு, ரேஷன் கார்டு, இவங்க பேர்ல எது இருந்தாலும் ஒரு மிஸ்டேக் வந்துடும். மகர லக்னமோ மகர ராசியோ இது நீங்க செக் பண்ணி பாருங்க. ஏன்னா அது காலபுருஷனுக்கு புதன் எத்தனை கூடியவர், அந்த மகர லக்னத்துக்கு எத்தனை கூடியவர், 6 கூடியவர். சரிங்களா? 6 கூடியவர் எங்க 3ல நீசமா போறார். அப்போ இவர் கடன் வாங்கி சொத்து சுகம் வாங்கினாலும் அதுல ஒரு வில்லங்க வந்து சேர்ந்துடும். அப்ப எழுத்து அந்த இடத்துல என்ன பார்த்தீங்கன்னா புதன் நீசமா போறாரு. இதுல திருவோண நட்சத்திரம் பழமொழி எல்லாம் சொல்லுவாங்க, திருவோணத்துல வந்து ஒரு மண்ணுனாலதான் பிரச்சனையே வந்துச்சுன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அதனால நீங்க என்ன பண்ணுறீங்கன்னா அது பார்க்கும்போது மகர லக்னம் மகர ராசிக்காரங்க இதை கொஞ்சம் பார்த்துங்க. ஆமாங்க, இது மாதிரி ஒவ்வொரு கிரகத்தையும் பாருங்க. 3க்கும் 12 கூடியவர் குரு வந்து ராசியிலே நீசமா போறார். 3க்கும் 12 கூடிய குரு எங்க நீசமா போறாரு, 12 ராசியில நீசமா போறார். அப்ப இந்த ராசியில நீசமா போறனால
அவர் எடுத்து வைக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே விரயத்தை போய் முடியும். சரிங்களா? அவர் மேல வந்து ஒரு பத்திரமோ ஒரு ஜாதகமோ, அதாவது அவருக்கு மேல வந்து எந்த ஒரு சொத்து சுகம் எழுதி வைக்க கூடாது. ஒருவேளை எழுதி வச்சிருந்தா அது அவங்களுக்கு விரயமா போய் முடியும், வில்லங்கத்துல போய் முடியும். மகராசி மகர லக்னம் இருந்தா மனைவி பேர்ல எழுதி வச்சிருங்க, குழந்தை பேர்ல எழுதி வச்சிருங்க. அப்படி இருந்தா அவங்களுக்கு அந்த ப்ராப்ளம் வராது. சரி, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த சுக்கிரன் என்ன வராரு, 3ல போய் உச்சமா போறாரு. 5க்கும் 10 சுக்கிரன் என்ன வர்றாரு, 3ல உச்சம் வர்றாரு. அப்போ இவங்க பொன் பொருள் குழந்தை, அதாவது பெண் குழந்தை பிறந்த பிறகு பொருளாதார முன்னேற்றத்துல டாப் அண்ட் டாப்பா வந்துருவாங்க. சந்திரன் சுக்கிரன் சனி இவங்க 3 பேர் சேர்க்கை இருந்தா, அவங்க ஜாதகத்தில் நல்ல நிலைமையில இருந்துட்டா, அவங்க மகர லக்னம் மகர ராசியா இருந்தா டாப் அண்ட் டாப்புக்கு வந்துருவாங்க. அதே மாதிரி சனி 10ல போய் உச்சமா போற, அப்படி 10ல இன்னொரு கிரகம் நீசமா போகுது. அது யாருங்க? சூரியன் நீசமா போறாரு. அப்போ இவர் தொழில பிரபலம் ஆகணும் அப்படின்னு ஆசைப்படக்கூடாது. என்ன கிடைக்குதோ, ஏன்னா கர்மம் தானே, இவர் வந்து என்ன தொழில் கிடைக்குதோ அதை எடுத்துக்கிட்டு போக ஆரம்பிச்சிடணும். ரொம்ப சம்பாதிக்கணும், நான் அதை செய்யணும் இதை செய்யணும் ஆசைப்பட்டாரு அப்படின்னா, சரிங்களா, அங்க அந்த வெளிச்சம் தரக்கூடிய கடவுள் யாரு? சூரியன். அங்க 0 வைக்கிடுவார். அப்போ இவர் அதாவது மகர லக்னம் மகர ராசி தொழில் ஆரம்பிக்கணும், பெருசா நான் பிரம்மாண்டமா ஆரம்பிக்கணும்னு ஆசைப்பட்டாங்கன்னா ஒன்றும் இல்லாமல் போயிடுவாங்க. சரிங்களா? அந்த மாதிரி அந்த ஒரு விஷயத்தையும் அவங்க கவனமா பார்த்துக்கணும். இது வந்து நம்ம எந்த ஜாதகத்தையும் போடல, இருக்கக்கூடிய அமைப்பு சாதாரண மகர லக்னம் மகர ராசி எது வந்தாலும் இதுதான் அமைப்பு. இது வந்து காலபுருஷ தத்துவம். தேங்க்யூ சார், தேங்க்யூ. அதாவது இந்த விஷயங்கள் வந்து நிறைய விஷயங்கள் வந்து நான் ஜாதகத்தை பார்க்கல, எந்த ஒரு விஷயம் பார்க்கல, இதை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இது வந்து பேசிக் ரூல் தானே. இந்த பேசிக் ரூல் தெரிஞ்சுட்டா சக்திகுரு ஐயா மதியானம் ஒரு 30 பாயிண்ட் கொடுத்தாரு. 30 பாயிண்ட்ல 25 அந்த 25 பாயிண்ட் பார்த்தீங்கன்னா பேசிக் ரூல் வந்து சொன்ன மாதிரி அப்படியே அற்புதமா இருந்துச்சு. ஆ ஆ சரிங்க. இவங்க வந்து பிரச்சனை, அதாவது இவங்க வந்து எதுவுமே ஆசைப்படக்கூடாது. மகர லக்னம் மகர ராசிக்காரங்க பெருசா வந்து ஆசைப்படக்கூடாது. ஏன்னா உறவு முறைகளை வந்து பார்த்து கவனமா இருக்கணும். இந்த 7.5 சனி நடந்துச்சு இல்ல, இதுல வந்து பாத்தீங்கன்னா அவமானம், கெட்ட பேரு, வம்பு வழக்கு, பிரச்சனை, அடிதடி, கொண்டாட்டி கூட பிரச்சனை, டைவர்ஸ் கேஸு, இறந்தவங்க, தூக்கல், அதாவது சூசைட் பண்ணவங்க நிறைய பேர். நீங்க யாரும் ஜாதகத்தை தட்டி தூக்கி பாருங்க, இதுதான் நடந்துச்சு இந்த 7 வருட காலத்துல. இப்போ சனி பகவான் விட்டு வெளியே போனதுனால இந்த விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. இந்த விஷயங்கள் ஏன் நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாரும் சொல்லிக்கிட்டாங்க கும்பராசிக்கும் மகர ராசிக்கும் நான் எதுவுமே எனக்கு பண்ண மாட்டாரு, எங்க ராசிநாதன் தானே, ராசிநாதன் ஒன்றும் பண்ண மாட்டாரு அப்படின்னாரு. அவங்களுக்கு தான் நல்லா வச்சு செஞ்சார். அதாங்கண்ணா மகரம் கும்பம் இவங்களுக்கு ஏன் அப்படி பண்ணாரு? இல்லைண்ணா, அது நம்ம ஜோதிடர்கள் தானா, கடவுள் கிடையாது. ஏதோ ரூபத்தில் கிடைக்கும் போது அதை நம்ம நேர்மை பண்ணிக்கணும். ஆனா இது ஏன் நடந்துச்சு, எதுனால நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மகரம் கும்பம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆட்சி வீடுக்கான சனி பகவான் தான் அவர் ஆட்சி. 7.5 சனி காலகட்டத்தில் என்னோட சொந்த வீடு எதுவுமே பண்ண மாட்டார் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் மேசம், சிம்மம், விருச்சிகம் இவங்க 3மே பகை வீடு. அதாவது சனி பகவானுக்கு அவங்களுக்கே செய்யும் பொழுது சொந்த வீடான சனி பகவான எல்லாத்தையுமே நான் திருத்தும் பொழுது என் பிள்ளைகளை நான் ஏன் திருத்தக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவர் தான் சனி பகவான். சரிங்களா? எல்லாத்தையும் நேர்மை பண்ணி விடுறேன், என் வீட்டு பிள்ளைங்க ஏன் நீங்க தப்பு செய்யறீங்க அப்படிங்கிறத திருத்தரக்கூடிய காலம் தான் இந்த 7.5 சனி. இது நல்ல ஜோதிடராக இருந்தால் நல்ல விஷயங்களை நம்ம இன்வால்வ் ஆகிக்கிட்டு அதை தகுந்த மாதிரி நம்ம நல்லவங்களா மாறிக்கணும். சரிங்களா? இதுதான் விஷயம். நம்ம தப்பு பண்ணனால தான் நமக்கு தண்டனை, இல்லைன்னா கிடையாது. அப்போ இந்த சனி பகவான் நமக்கு வரும்போது நமக்கு விடுங்க, இனிமேல் வரக்கூடிய காலகட்டம் முதல் சனி ஒன்றும் பண்ணாது, 2வது சனியில போட்டு வாங்கிடும், 3வது சனியில கொண்டு போயிடும். 3 தான் மங்கு சனி பொங்கு சனி என்ன சார், அவ்வளோதான். இந்த 3 சனியில முதல் சனி ஒன்றும் பண்ணாது, குழந்தையா இருப்போம் 17 வயசு வரைக்கும். அடுத்து 2வது சனியில உங்களுக்கு 60 வயசுக்குள்ள மாட்டிக்குவீங்க. அதெல்லாம் நேர்மையா நீங்க இல்லைன்னா அவர் பொங்கல் தலைச்சிட்டு போயிடுவார். அதனால அதை வந்து கவனம் பார்த்துங்க. இந்த 3வது சனியில நம்ம இருப்போமோ இல்லையோன்னு யாருக்கும் தெரியல, அவங்கள ஜாதகத்தை பொறுத்து இருக்குது. ஆமாங்கண்ணா. அதே மாதிரி இப்ப நம்ம தப்பு பண்ணிட்டோம், பிரச்சனை இருக்குது, ஒரு சொல்யூஷன் வேணும்ல நமக்கு.
சரி, ரைட்டு. இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா சனி ஈஸ்வரன். சனீஸ்வரன் நம்ம சொல்கிறோம். அவர் என்ன பட்டம் வாங்கியிருக்காரு? ஈஸ்வரன் பட்டம் வாங்கியிருக்காரு. அப்போ சனீஸ்வரன் ஈஸ்வரன் பட்டம் வாங்கினால அவருக்கு குரு யாரு? நமக்கு தெரிஞ்சதெல்லாம் அதுதான். ஈஸ்வரன் தான் குரு, சிவன் தான் குரு. அவர் காலையில எந்த தப்பு என்ன, அதாவது தப்பு செய்யாம இருக்கிறதுக்கும் செஞ்சிருந்தாலும் சரி, காலையில ஏச்சு ஓம் நமச்சிவாயன்னு சொன்னா அவரோட பிரச்சனை எல்லாம் தீர்ந்துடும். ரெண்டாவது என்னன்னு பாத்தீங்கன்னா சனி பிரதோஷம்னு ஒன்று சொல்லுவாங்கல்ல, அது எப்போ வரும்னு பாருங்க. அந்த காலகட்டத்தில் சனி பிரதோஷத்தை போய் நீங்கள் முழுமையாக அன்றைக்கி ஒரு நாள் விரதம் இருந்து அந்த தோஷத்தை நீங்கள் சரி பண்ணிக்கணும். நம்மளாக இருந்தாலும் சரி, நம்ம பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, மகர ராசி மகர ஒரு பிறந்துட்டாங்க, அவங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பு வரக்கூடாது. சனி பிரதோஷம் அன்னைக்கு அங்கே போய் நீங்கள் வந்து உங்களால் ஒரு சின்னதாக அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க, போதும். பெருசாக நீங்கள் எதுவும் பண்ண வேணாம். அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா அது நிலராசி. மகர ராசி நிலராசி. அந்த நிலராசிக்கு நிலத்துக்கு எங்க காஞ்சிபுரம் ஈஸ்வரர் சொல்லியிருக்காங்க, ஏகாம்பர ஈஸ்வரர். அவர் எங்க இருந்தாலும் சரி, நீங்க இங்க நாமக்கல்லே இருக்கிறாரு, காஞ்சிபுரம் ஏகாம்பர ஈஸ்வரர் இங்கே இருக்கிறார். அப்ப அவருக்கு போய் ஒரு விளக்கு போட்டுவாங்க, உங்களோட பிரச்சனைகள் எல்லாமே தீர்வாகும். அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஜோதிடத்தில் வந்து சில விஷயங்கள் எல்லாமே நம்ம இந்த பொதுவான விஷயம் நமக்கு தெரிஞ்சிட்டாலே போதும். இப்போ நம்ம வந்து ஒரு கோயிலுக்கு போகிறோம் வச்சுக்கிங்களேன். கோயிலில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கோபுரத்தை ஃபோட்டோ பிடிப்போம், கோயிலில் இருக்க பொம்மையெல்லாம் ஃபோட்டோ பிடிப்போம், சிலைகள்லாம் ஃபோட்டோ பிடிப்போம், உள்ளே இருக்க சாமியை ஃபோட்டோ பிடிப்போம். இதெல்லாம் நம்ம வந்து கௌரவமாக நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஆனால் அதே சமயம் அத்தனை கோபுரத்தையும் அத்தனை சிலைகளையும் அத்தனை சாமிகளையும் தாங்கிக்க இருக்கக்கூடிய கல் எது? அஸ்திவாரம். அருமை அருமை. இந்த அஸ்திவாரத்தை நாம என்னைக்கா புகழ்ந்திருக்கிறோமா? அஸ்திவாரத்தை யாரா புகழ்ந்திருக்கிறோமா? வெளியே தெரியாது. அதுபோல இந்த மகர ராசிக்காரங்க கர்மயோகி, அவங்க வெளியே தெரிய மாட்டாங்க, எதுக்கும் ஆசைப்பட மாட்டாங்க. அப்படியே ஆசைப்பட்டாலும் 7 சனி காலகட்டத்தில் தண்டனை உண்டாக்கிறோம். அதனால் நீங்கள் கர்ம ராசிக்காரன், நீங்கள் வந்து மகர ராசிக்காரங்க யாராக இருந்தாலும், மகர லக்னமாக இருந்து யாராக இருந்தாலும் சரி, நேர்மையாக வாழ கற்றுக்குங்க. நிறைய பிரச்சனைகள் வந்தாலும் சிவபெருமான வழிபாடு செஞ்சு நல்ல முன்னேற்றத்தை நீங்கள் தெரிஞ்சுங்க. எனக்கு வாய்ப்பு கொடுத்த நாமக்கல் மாவட்ட ஜோதிட சங்க அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்ள. நன்றி, வணக்கம்.